ஒரு மனைவி அப்படிங்கிறவ முதல்ல அமையிறது தான் தாரம். அதுக்கு அடுத்தது அமையிறது அவதாரம். அதுக்கப்புறம் அகோரம். வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். மனைவி அப்படிங்கிறவ எப்படிப்பட்டவள் அப்படின்னா, தன்னுடைய உயிரை காவந்து செய்யக்கூடியவள். அது எப்படி உயிரை காவந்து செய்ய முடியும்? மாங்கல்யம் தந்துனானேனா பவதீர துகேதுனா தண்டே பத்தாபி சுபகே சஞ்சீவன தனரட்சகம். இந்த மாங்கல்யம் அப்படிங்கிற மங்கள நாணை உன்னுடைய கழுத்தில் நான் கட்டுகிறேன். இந்த மங்கள நானானது உன்னுடைய கழுத்தில் இருக்கும் வரை என்னுடைய ஆயுளும் நீடிக்கும், உயிரும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிதான் இது மந்திரம். இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடியவைகளை இன்று நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? ஏன்னா இன்றைய சூழல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2 பேர் மட்டுமே வாழ்ந்தால் அது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருகின்ற பொழுது இதை தீர்த்து வைப்பதற்கு 3வதாக ஒரு நபர் அங்கே இல்லை. 2வது, ஒரு குடும்பம் என்று இருக்கிற பொழுது தாய், தந்தை, அண்ணன், தம்பி, தங்கை எல்லோரும் இருக்கிற பொழுது ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மூத்தவர்கள், நமக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இதே தவறை செய்துவிடக் கூடாது என்பதற்காகவும், தன்னுடைய தந்தையும் தாயும் வருத்தப்படுவார்கள் என்பதற்காகவும் ஒரு சில நிகழ்வுகளை அனுசரித்து நடந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய தினம் தனியாக இருக்கின்ற பொழுது மன முறிவு என்பதை உடனே கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இதனால் நன்மை நடக்கிறதா? இந்த மனமுறிவு திருமணத்தை நிறுத்தி விவாகரத்து வாங்கிறது அப்படிங்கிறது இது நல்ல விதமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவர்களுடைய குழந்தைகளையும் பாதிக்கிறது, அவர்களையும் பாதிக்கிறது. அதாவது இந்த ஈகோ, ஒரு மன சஞ்சலம், மனக்லேசம், மனக்குரோதம், இது எப்பெல்லாம் வரும்? யாருக்கெல்லாம் வரும்? நம்முடைய நேரம் நன்றாக இருக்கிற பொழுது எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்போம். நம்மளுடைய நேரத்தில் ஜென்மத்தில் குருவோ சனீஸ்வர பகவானோ இல்லை, 1 மாதங்களோ 1 வாரங்களோ இருக்கக்கூடிய கிரகங்களோ வந்து ஜென்மத்தில் அமர்கின்ற பொழுது இந்த மனக்லேசம், மனக்ரோதம் என்கிறது தொடர்கிறது. அப்படி தொடர்கிற பொழுது நீங்கள் உங்களை மறந்து உங்களுடைய கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ சண்டை போடுகிறீர்கள். தான் செய்த தவறை கடைசி வரைக்கும் ஒப்புக்கொள்ளாமல் ஈகோ என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களுடைய உறவினர்கள் சொல்கின்ற வார்த்தையை கேட்டு நீங்கள் இந்த விவாகரத்து என்பதை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். இதை எடுத்துக்கொண்டவர்கள் கண்டிப்பாக ஓரிரு வருடங்களில் தான் செய்த தவறை உணர்ந்தும் இருக்கிறார்கள், மீண்டும் சேர்ந்தும் இருக்கிறார்கள். எல்லாம் நம்மால் முடியும் என்று நாம் இருந்துவிட்டால் இறைவன் என்பவன் எதற்காக இருக்கிறான்? ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இறைவன் நான் இருக்கிறேன் என்று எல்லா இடத்திலும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அந்த நிகழ்வை நாம் எப்படி அந்த நிகழ்விலிருந்து தவறு செய்யாமல் தப்பிக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய ஈகோ என்கின்ற சில விஷயங்களை மறந்து கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் சேர்ந்து வாழ்ந்தார்களேயானால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இது போன்று பிரச்சனை வருகின்ற காலம், அப்படி வருகின்ற காலத்தில்
நீங்கள் ஏன் உங்களுடைய நீதிமன்றங்களை நாடக்கூடியவர்கள் இறைவனை ஏன் நாட மாட்டேன் என்கிறீர்கள்? இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து அந்த இறைவனிடத்திலே முறையிடுங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டுவார். பிரதோஷ காலங்களில் பிரதோஷ நாயனாரை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது இது போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். இதற்குத்தான் நித்திய கல்யாண பெருமாள் கோயில், அதேபோல் மயிலாடுதுறைக்கு அருகாமையிலே சுவாமி நித்திய கல்யாணமாக அமர்ந்து அங்கே வரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சீர்காழியிலே இருக்கக்கூடிய தோணியப்பர் சன்னதியில் தோணியப்பரை வழிபாடு செய்தாலும் இந்த மனமுறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இது போன்ற காலங்களில் உங்களுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய மனைவியோடும் கணவனோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த திருமணம் நடைபெற்ற பிறகு வேறு ஒரு திருமணத்திற்கோ அல்லது மனம் முறிவு ஏற்பட்டு விவாகரத்து பெறுவதோ சால சிறந்தது அல்ல. ஒரு முறை திருமணம் நடந்துவிட்டால் கடைசி வரை அவள்தான் மனைவியாக இருக்க முடியும். நீதிமன்றங்கள் விவாகரத்து வழங்கினாலும் கடைசி வரை அவள்தான் உங்களுக்கு மனைவியாக இருக்க முடியும். அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இந்த பந்தங்களை நமக்கு இறைவன் அருளி உருவாக்கி இருக்கிறார். இறைவனே பார்வதியை திருமணம் செய்து கொண்டு அந்த பார்வதி மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார். பெருமாள் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு நமக்கு நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார். பிரம்மா சரஸ்வதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா கடவுள்களும் மனைவியோடு வாழ்கிறார்கள். எந்த கடவுளும் எந்த மதத்தில் இருக்கும் கடவுளும் விவாகரத்து என்கின்ற ஒரு தத்துவத்தையோ ஒரு உண்மையையோ அந்த இடத்தில் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த விவாகரத்து என்கின்ற ஒரு சட்டத்தை கையில் எடுக்காமல் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்து இந்த போன்ற நேரங்களில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டு இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவந்து சந்தோஷமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.